ஷபே பராத் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை எங்கு இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். ஷபே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னா அது அரபியே கிடையாது. ஹதீஸ்லயாவது ரசூலுல்லாஹ் ஷாபான் 15ல ரொட்டி சுட்டாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? ரசூலுல்லாஹ் ஷாபான் 15ல கொல்கட்டை அந்த மாதிரி ஒரு ஐட்டமே அந்த நாட்டில் இல்லை. அது நம்ம நாட்டு ஐட்டம், தமிழ்நாட்டு ஐட்டம். எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 70,000 ஹதீஸ்களை இவர் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அறிஞர்கள் பட்டியல் போட்டு சொல்லுகிற அளவுக்கு இவர் ஒரு பொய் பேங்க். எதனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடிச்சு விட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. எனவே இதை எடுக்கக்கூடாது. காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்பதை பாருங்கள், அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா என்பதை பாருங்கள். இந்த ரெண்டு பேரும் காட்டாமல் உலகத்தில் யார் சொல்லி தந்தாலும் அது மார்க்கமாகாது. ஏன்னா வஹிங்கிறது, இறை செய்திங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் வரும். எனக்கு வருமா? உங்களுக்கு வருமா? எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருந்தாலும் அவங்களுக்கு வஹி வருமா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த தெளிவூட்டல் உரையினூடாக ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பான மார்க்க தெளிவைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்ன மார்க்க விவகாரம் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஷாபான் மாதம் 15வது நாள் பராத்து நோன்பு என்றொரு நோன்பை பலரும் பிடிப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். பிடிக்க சொல்லி பிரச்சாரங்கள் செய்வதையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். எனவே இந்த நோன்பு தொடர்பான மார்க்க வழிகாட்டுதல் என்ன? ஷாபானுடைய மாதத்தில் எப்படியான நோன்புகள் இருக்கிறது? இப்படி ஒரு நோன்பு இருக்கிறதா என்பதைத்தான் நாம் முதலில் அறிய வேண்டும். ஏன்னா இந்த பராத்து நோன்பு என்கிற பெயரில் அன்றைய தினம் யாசின் 3 யாசின் நினைக்கிறேன், யாசின் ஓதி தமாம் பண்ணுவாங்க. கபராளிகள் தினம் என்று சொல்லி அவர்களுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்வார்கள். ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. சில ஏரியாவில் கொல்கட்டை என்று சொல்லி ஒரு விதமான உணவுகளை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி உணவு பரிமாற்றங்கள் நடப்பதும், இரவு வணக்க வழிபாடுகள் என்று செய்வதும், நோன்பு நோட்பதும் இதற்கென்று ஒரு சிறப்பு இருப்பதாக கருதி இப்படியான காரியங்கள் செய்யப்படுகிறது. உண்மையிலேயே மார்க்கத்தில் இப்படி ஒரு விவகாரம் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டும், இல்லை என்றால் கண்டிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய பெருமதியையும் புனிதத்தையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே அதற்குரிய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறான். அதற்கான முழுமையான விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். ஒன்றோ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் குர்ஆனுடைய வழிகாட்டலாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனில் அதுக்குரிய ஆதாரம் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்க வேண்டும். ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் அதற்குரிய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்க பெற வேண்டும். இந்த ரெண்டிலையும் எந்த வழிகாட்டலும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவற்றை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே அழகான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். நபியே, அந்த மக்களிடத்தில் நீங்கள் போய் பிரச்சாரம் செய்கிற போது என்ன சொல்லணும்னு சொன்னா, குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். நம்ம அத்தனை பேருமே அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அல்லாஹ்வை கடவுளாக, ரப்பாக, ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் ஏற்றுக்கொண்டதுதான் உண்மை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொல்லும்போது நபிகள் நாயகத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். எனவே நம்முடைய லைஃப்ல மார்க்கமாக எதை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களாங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா உலக விஷயத்தில் அப்படித்தானுங்க பார்க்குறோம். உலகத்தில் ஒரு ஷர்ட் வாங்குறதா இருந்தால் கடையில் போய் இது என்ன பிராண்டுன்னு கேட்குறோம். இது எமரல்டா அல்லது வேறு எதுவும் ஒரு பிராண்டா கேட்டு வாங்குறோமா இல்லையா? ஒரு டிஷர்ட்டுக்கு அப்படித்தான் பார்க்குறோம். ஒரு வாட்ச் வாங்கணும்னா கூட இந்த வாட்சை தயாரித்தது யாரு, எவ்வளவு நேரம் சார்ஜ் நிற்கும், எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு கவனிக்கிறோம். ஒரு செல்ஃபோன் வாங்குறதா இருந்தால் 1000 முறை யோசிக்கிறோம். ஒப்போ வாங்குவோமா, ஐஃபோன் வாங்குவோமா, அல்லது சாம்சங் எடுப்போமா என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தேடி இதில் கன்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும், எத்தனை கேள்விகள் கேட்டு அந்த ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம். காய்கறி கடைக்கு போனோம்னு சொன்னால் ஒரு காய்கறி அவன் தந்து முடிய நம்ம வாங்கிட்டு வந்துட மாட்டோம். இது நல்லதா, இது கெட்டு போயிருக்குதா, எத்தனை நாளைக்கு இருக்கும், இப்படி எல்லாவற்றுக்குமே உலக விஷயத்தில் கேள்வி கேட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பணம் கொடுத்து அவற்றை வாங்கி கொண்டு இருக்கிறோம். எனவே
எனவே அதனுடைய பெருமதி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நீங்க ஆதாரம் கேட்குறீங்க, இதுக்கு நிரூபிச்சு காட்டுங்க, தங்கம் வாங்கினா உரசி காட்டு கேட்குறமா இல்லையா? இப்படி உலக விஷயத்துக்கே இவ்வளவு ஆய்வு செய்யக்கூடிய நாம், உலக விஷயத்துக்கே இவ்வளவு தேடல் செய்யக்கூடிய நாம், மார்க்க விவகாரத்தில் எப்படி நடக்க வேண்டும்? ஒருவர் இப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரம் என்ன? முகமது நபி செய்திருக்கிறார்களா? அல்லாஹு தாலா செய்ய சொல்லி இருக்கிறானா? இந்த ரெண்டு பேரும் சொல்லலையா நான் செய்ய மாட்டேன் என்பதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹத்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக யாராவது உருவாக்கினால் அது ரத்து செய்யப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது ஆகுமானது அல்ல, அது புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பிரபலமான பல ஹதீஸ் நூல்களில் இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பராத்து நோன்பு, பராத்து ரொட்டி, பராத்தினுடைய வணக்கங்கள் என்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிய வேண்டும். முதல்ல நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரிந்தவர்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில் எந்த ஒரு கடமை சொல்லப்பட்டாலும் அந்த கடமை அரபு வார்த்தைகளோடு சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மொழியோடு சார்ந்து அனுப்பப்பட்டிருந்தார்கள். மொழிக்கு தனி எந்த பெருமையும் கிடையாது. அரபிகளுக்கு மத்தியில் தான் ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டாங்க. அதனால எந்த ஒரு காரியத்திற்கும் அரபு வேர்டுகளே பயன்படுத்தப்படுவது நமக்கு தெரியும். வேறு எந்த மொழி வார்த்தைகளும் பெரும்பாலும் வணக்க வழிபாடுகளுக்கு கிடையவே கிடையாது. அந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தில் புனிதமிக்க லைலத்துல் கத்ர் தொடர்பாக நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். அதை பற்றி சொல்லும் போது லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு என்கிற வார்த்தை அரபி மொழியில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு டேட்டை சொல்லி இரவை பற்றி பேசுறதா இருந்தாலும் அந்த டேட்டை சொல்லி அரபியில் தான் அந்த வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த பராத் என்கிற விவகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷபே பராத் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை எங்கு இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். ஷபே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னா அது அரபியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அரபுல இந்த பே தே என்று அந்த சரிஞ்ச மாதிரியான வேர்டுகள் வர்றதை நீங்க பார்க்க முடியாது. எல்லாமே நேரான வேர்டுகளாகத்தான் இருக்கும். அப்ப இந்த ஷபேங்கிறது எங்கிருந்து வந்தது என்று சொன்னா, ஷபே என்றால் இரவு என்று அர்த்தம். இது பாரிசி மொழியில் இருந்து வந்தது. பாரிசி மொழி எங்கே இருக்கிறது என்றால் ஈரானிலே இருக்கிறது. ஈரானில் யார் இருக்கிறார்கள் என்றால் ஷியாக்கள் இருக்கிறார்கள். ஷியாக்களால் உருவாக்கம் பெற்ற ஒரு நோன்பு தான் இந்த ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய பராத்து நோன்பே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது இல்லை என்பதற்கு முதன்மையாக நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த வேர்டை நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வேர்ட்ல ஷபே பராத் என்று தான் பயன்படுத்தப்படுகிறதே தவிர லைலத்துல் பராத் என்கிற வேர்டு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா லைலத்துல் பராத் என்று வந்திருக்கணும். பராத் என்கிற ஒரு வேர்டையே நீங்க பராத் நோன்பு என்று சொல்லி எங்கேயாவது போய் தேடி பார்த்தா ஆதாரபூர்வமாக எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எனவே முதலில் இந்த ஷபே பராத் என்பது ரசூலுல்லாஹ் வைத்த பெயர் அல்ல. அதற்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஈரானிலே ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வாசகம் என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த நோன்பு தொடர்பாக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் இருக்கிறது. என்ன வாதத்தை முன்வைப்பாங்கன்னா, இந்த ஷாபானுடைய 15வது நாள்ல அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்கிற வாதம் முன்வைக்கப்படும். அதற்கு ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள் திருமறை குர்ஆன்ல இருந்து 44வது அத்தியாயம் 3வது வசனம். அதில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், நாங்கள் முபாரக்கான ஒரு இரவிலே இந்த திருமறை குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். முபாரக்கானது பரக்கத்து நிறைந்தது என்கிற வாசகம் பயன்படுத்தப்படுறதுனால ஷாபான் மாதம் 15வது நாளைத்தான் இது குறிக்கிறது என்று சில உலமாக்கள் வாதம் வைக்கிறார்கள். ஷாபானுடைய மாதம் 15வது நாள் பராத்துடைய இரவு, முபாரக்கான இரவு என்று சொல்லித்தான் இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறது. முதல்ல சாதாரணமாக இஸ்லாம் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும் குர்ஆன் எப்பொழுது இறக்கப்பட்டது என்று சொன்னால், குர்ஆன் இறக்கப்பட்டது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே. அல்லாஹ் தஆலா சூரா பக்ரா 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டது என்று மிக தெளிவாக நமக்கு கற்று தந்து விட்டான். எனவே ரமலானில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதே போன்று இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அல்லாஹ் தஆலா 97வது அத்தியாயம் 1வது
வசனத்தில் சொல்லும்போது நாங்கள் இந்த திருமறை குர்ஆனை லைலத்துல் கத்ர், கதிர் என்கிற இரவிலே இறக்கி வைத்தோம் என்கிற செய்தியை சொல்லி காட்டுகிறான். எனவே திருமறை குர்ஆன் லைலத்துல் கத்ர், கதிர் என்கிற இரவிலே இறக்கப்பட்டது. கதிர் என்கிற இரவு ரமலான் மாதத்திலே வரக்கூடியது. ரமலான் மாதத்தில் கதிர் என்கிற இரவில் தான் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டதே தவிர ஷாபான் மாதத்தின் 15வது நாளில் குர்ஆன் இறக்கப்படவில்லை. ஷாபான் மாதத்தில் 15வது நாளில் குர்ஆன் இறங்கியதாக இந்த வசனத்தை வச்சு யாராவது வாதம் வைப்பாங்கன்னா குர்ஆனுக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள் என்ற அர்த்தம். ஏனென்றால் குர்ஆன் இறங்கியது ரமலானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் என்பது குர்ஆனுடைய மிக தெளிவான சான்றாக இருக்கிறது. இந்த இடத்துல 44வது அத்தியாயம் 3வது வசனத்தில் வரக்கூடிய பாக்கியம் நிறைந்த இரவு என்பதை வைத்துக் கொண்டுதான் இந்த பாக்கியம் நிறைந்த இரவு ஷாபான் மாதம் 15வது நாள் என்கிறார்கள். இது ஷாபான் மாதம் 15வது நாளுக்குரியது அல்ல. பாக்கியம் நிறைந்த இரவு என்பதும் லைலத்துல் கத்ர் என்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அந்த டேட்ல தான் குர்ஆன் இறங்கியது என்பதை நாம் மிக தெளிவாக சின்ன வயசிலிருந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய அடிப்படையான விவகாரமாக இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஷாபான் மாதம் 15ல் தான் இறங்கியது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் குர்ஆனையே நாம் பொய்ப்பிப்பதற்கு சமானமாக அது மாறிவிடும். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இதை நம்ம சொல்லி முடிய இன்னொரு விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. குர்ஆன் இறங்கியது ரமலான்ல தான், ஆனா ஷாபான் 15ல பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து ஷாபான் 15ல தான் கீழே அல்லாஹ் தஆலா இறக்கினான் என்று சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ஒரு சான்றும் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. அவர்களாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து இது. ஆதாரம் இருந்தால் தான் நாம் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் இது மார்க்க விவகாரம், விளையாட்டான ஒரு விவகாரம் இல்லை. நோன்பு தானே, பிடிச்சா நன்மை தானே என்று சில பேர் சொல்லலாம். நோன்பு பிடித்தால் நன்மை என்பதை போல ரசூலுல்லாஹ் சொன்னபடி நோன்பு பிடித்தால் தான் நன்மை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுதா நன்மைதானே என்று சொல்லி லுகர் தொழுகையை காலையில் 7 மணிக்கு தொழ முடியாது. லுகர் தொழுகை எத்தனை மணிக்கோ அத்தனை மணிக்கு தான் தொழ முடியும். ஒரு நாளைக்கு லுகருக்கு 4 ரக்காத்துண்டா தொழுதா நன்மைதானே என்று லுகர் தொழுகை 5 ரக்காத்தா யாராவது தொழ முடியுமா? ஜும்மா தொழுகை 2 ரக்காத்துக்கு பதிலாக 15 ரக்காத்து தொழ முடியும். தொழுதா நன்மை தானே. அவ்வளவு பெரிய ஜும்மா, வெள்ளிக்கிழமை எவ்வளவு புனிதமான ஒரு நாள், வெறும் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துடுறோமே, ஒரு 20 ரக்காத்துக்கு தொழுதுருவோமே என்று யாராவது தொழ முடியுமா? ஏன்னா ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்து காட்டினா 2 ரக்காத்து தான், 20 ரக்காத்து காட்டினா 20 ரக்காத்து. எனவே நபிகள் நாயகம் தான் நல்லதையும் கெட்டதையும் நமக்கு சுட்டி காட்ட வேண்டும். தொழுதால் நன்மைதானே, நோன்பு பிடித்தால் நன்மைதானே என்று சொன்னால் அந்த நன்மை முகமது நபிக்கு தெரியவில்லையா என்கிற கேள்வி வந்துவிடும். பராத்து நோன்பு என்ற ஒரு நோன்பை பிடிச்சா நன்மைதானேன்னா அப்ப இந்த நோன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோமா என்கிற கேள்வி வந்துவிடும். எனவே இந்த வாதம் தவறானது. பராத்து நோன்பு என்பதற்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எந்த ஆதாரமும் கிடையாது. ஷாபான் மாதம் 15வது நாளிலே இப்படி ஒரு நோன்பு பிடிப்பதற்கு நாம் தலைப்படக்கூடாது. சரி, இப்படி ஒரு நோன்பு அந்த டேட்ல பிடிக்கலன்னா ஷாபானுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா சஹீஹுல் புகாரியில மிக அழகான ஒரு செய்தி இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், இம்ரானே நீங்க இந்த மாச கடைசியில 2 நோன்பு பிடிச்சீங்களா என்று சொல்லி ஷாபானில் கேட்கிறார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் பிடிக்கவில்லை. ஷாபானுடைய கடைசியில தான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்பொழுது நான் பிடிக்கவில்லை என்று இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் ரமலான் நோன்பு முடிந்ததற்கு பிறகு 2 நோன்புகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஷாபானுடைய மாதத்துல கடைசி நாட்கள்ல 2 நோன்பு பிடிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே ஷாபான்ல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா இந்த 2 நோன்பே தவிர இந்த பராத் ரொட்டி சுடுகிறதோ, பராத்துக்கு நோன்பு பிடிக்கிறதோ, பராத் என்கிற பேர்ல கொண்டாட்டங்கள் நடத்துகிறதோ, பராத் என்கிற பேர்ல நம்ம கொல்கட்டை சுட்டு கொடுக்கிறதோ, இந்த மாதிரியான எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இஸ்லாம் நமக்கு காட்டி தரல. எந்த ஹதீஸ்லயாவது ரசூலுல்லாஹ் ஷாபான் 15ல ரொட்டி சுட்டாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? ரசூலுல்லாஹ் ஷாபான் 15ல கொல்கட்டை அந்த மாதிரி ஒரு ஐட்டமே அந்த நாட்டில் இல்லை. அது நம்ம நாட்டு ஐட்டம், தமிழ்நாட்டு ஐட்டம். அங்க அது அப்படி ஒரு ஐட்டமே கிடையாது. எனவே இதுவெல்லாம் இங்க உருவாக்கப்பட்ட புதிய செய்திகளாக இருக்கிறது தவிர இஸ்லாம் உருவாக்கிய செய்திகள் அல்ல. இந்த நேரத்தில் சில நபிமொழிகளை சில பேர் சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ பராத்து நோன்புன்னு ஒன்று இருக்குது, பராத்து என்று சொல்லி நம்ம ஒரு நோன்பு பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த அத்தனை ஹதீஸ்களுமே பலவீனமாக இருக்கிறது. ஒரு சில ஹதீஸ்களை இந்த இடத்திலே நான் நினைவூட்டலுக்காக சொல்லுகிறேன். திருமிதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்கிற மையவாடிக்கு போயிருந்த நேரத்தில், இரவு நேரத்தில் போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அவங்களை தேடி போறாங்க. இந்த நேரத்தில் ஏன் இங்க வந்தீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் கேட்கும்போது, இல்லை நீங்க மற்ற மனைவியர் யாரையும் வீட்டுக்கு போயிட்டீங்களாங்கிறத நான் பார்க்கத்தான் வந்தேன் என்கிற விதமாக அவங்க பதில் சொல்றாங்க. சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களாம்னா, நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா? இது ஷாபானுடைய 15வது நாளாக இருக்கிறது. இந்த நாளில் கலபு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மயிர்கள் இருக்குதா இல்லையா, முடிகள், அந்த அளவுக்கு மனிதர்களுடைய
அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எடுத்துக்காட்டி எனவே இவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது என்று சொல்லி பிரச்சாரம் செய்வதை நீங்க பார்க்க முடியும். இந்த ஹதீஸை நீங்க திருமிதியில போய் பார்த்தீங்கன்னா இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஹதீஸை எழுதிட்டு கீழே மிக தெளிவாக இந்த ஹதீஸ் போக்கு, இதை எடுக்க முடியாது, ஆதாரமாக கொள்ள முடியாது. ஏன்னா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் வேறு எந்த மார்க்கத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா, நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் ஆதாரபூர்வமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகள் இது லைஃப், இதை பின்பற்றக்கூடாது, இது பலவீனமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லைஃபா இருந்தாலும் ஹதீஸ் தானே பின்பற்றலாமே என்று யாராவது வாதம் வச்சா சில லைவான ஹதீஸ்கள் இருக்குது, அதை தூக்கி நம்ம கேட்க முடியும். அப்போ அதையும் பின்பற்றுவீங்களா? கத்திரிக்காய் திண்டா சொர்க்கம், சொரக்காய் திண்டா சொர்க்கம்னு எல்லாம் ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஹதீஸின் பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம எடுக்க வேண்டி வந்துடும். எனவே பலவீனமானது அறிவிப்பாளர் தொடர்ல போங்குண்டு ஆயிடுச்சுன்னா அதை நம்ம பின்பற்றக்கூடாது. அறிஞர்கள் மிக தெளிவாக அந்த அறிவிப்பாளர்களை எடை போட்டு நல்லவங்களா கெட்டவங்களா, இது உண்மையா பொய்யான்னு நமக்கு சுண்டி சொல்லி இருக்கிறாங்க. இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சுண்டி சொல்லிவிட்டார், இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி என்பது. எனவே இது ஹதீஸே இல்லை, இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மிக தெளிவானது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இன்னும் ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியில ரமலானுடைய 15 வந்தால், அதே போன்று ஷாபானுடைய 15 வந்தால் இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள், பகல் முழுவதும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் முதல் விஷயம் நீங்க என்ன பார்த்துக்கணும்னு கேட்டா, ரமலானுடைய 15 இரவு முழுவதும் நின்று வணங்குங்கள், பகல் முழுவதும் நோன்பு பிடிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரமலான்ல பகல்ல நோன்புலையும் இரவுல நின்று வணங்கக்கூடிய காரியத்தை தான் நம்ம செய்கிறோம். எனவே அதை தனியாக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிய முடிகிறது. எது எப்படி போனாலும் ஷாபானுடைய 15 இரவுல நின்று வணங்குங்க, பகல் முழுவதும் நோன்பு பிடிங்க என்று சொன்னதாகத்தான் இந்த வசனத்தை காட்டுவார்கள். ஷாபானிலே இதை பேசுகிற யாரும் ரமலானிலே இதை பற்றி பேசுவதில்லை என்பது முதல் விவகாரம். இரண்டாவது, இப்னு மாஜாவுல பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரையில இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபூபக்கர் இப்னு அபூ சபூரா என்கிறவர். இவர் யாருன்னு சொன்னா, இவர் ஹதீஸ்களை தயாரிக்கிறவர், உருவாக்குறவர், இட்டுக்கட்டி பேசுறவர். எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 70,000 ஹதீஸ்களை இவர் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அறிஞர்கள் பட்டியல் போட்டு சொல்லுகிற அளவுக்கு இவர் ஒரு பொய் பேங்க். எதனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடிச்சு விட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. எனவே இதை எடுக்கக்கூடாது, இது நபிமொழியே அல்ல என்று சொல்லி அபூபக்கர் சிப்ரி போன்றவர்கள் மட்டுமல்லாமல் இமாம் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல அறிஞர்களும் இந்த அறிவிப்பாளரை இவர் இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர் என்று சொல்லி மிக தெளிவாக இவரை தட்டி தூக்கி இருக்கிறாங்க. எனவே இந்த செய்தியையும் நபிமொழி என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒரு செய்தி இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை காட்டுறாங்க. அத்தா இப்னு யஸார் என்கிறவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோட்பார்கள் என்கிற செய்தி. இந்த அத்தா இப்னு யஸார் என்கிறவர் நபித்தோழரே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவர் ஒரு செய்தியை சொல்லவே முடியாது. ஏன்னா நபித்தோழராக இருந்தால் தான் இவர் சொல்ல முடியும். எனவே இவர் பொய் சொல்லுகிறார் என்று அர்த்தமாகிவிடும். ரசூலுல்லாவை கண்டு பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து எடுத்தவங்க சஹாபாக்களாக மதிக்கப்படுவார்கள். இவர் சஹாபி கிடையாது. எனவே இவர் சஹாபி இல்லாமல் இந்த செய்தியை சொல்ல முடியாது. அது பொய்யான செய்தி என்பது மிக தெளிவானது ஹதீஸ்களின் அடிப்படையில். அதே போன்று ஃபலாயிலுர் ரமலான் என்கிற கிதாபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை சுட்டி காட்டுறாங்க. அந்த செய்தியில் என்ன வருதுன்னு சொன்னா, யார் ரமலானுடைய பாதியிலையும் ஷாபானுடைய பாதியிலையும் 100 ரக்காத்துகள் தொழுது ஒவ்வொரு தொழுகையிலையும் 1000 தடவை குல் சூராக்களை ஓதுறாரோ அவர் சொர்க்கத்துக்குரியவராகத்தான் மரணிக்கிறார் என்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை அறிவிக்கக்கூடியவர் முகமது பின் அலி என்கிறவர். இவரும் நபித்தோழர் கிடையாது. நபித்தோழர் இல்லாமல் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று இவர் அறிவிக்க முடியாது. அவர் சஹாபியா இருந்தால் மட்டும் தான் இப்படி சொல்ல முடியும். எனவே இவருடைய செய்தியும் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத பொய் செய்திகளுடைய பட்டியலில் போய் சேர்ந்து விடுகிறது. இப்படி ஷாபானுடைய 15வது நாள் பராத், ஷபே பராத் என்கிற பெயரில் பிடிக்கக்கூடிய நோன்பு தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அத்தனையுமே பலவீனமான, இட்டுக்கட்டப்பட்ட, ஏற்றுக்கொள்ள முடியாத பொய் செய்திகளாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய இறுதியிலே 2 நோன்புகளை பிடிக்க சொல்லி இருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர ஷபே பராத் என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது பாரசி மொழி வார்த்தையாக இருக்கிறது என்பதை எல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம சுட்டிக்காட்டி இருக்கிறோம். எனவே நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்பதை பாருங்கள், அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா என்பதை பாருங்கள். இந்த 2 பேரும் காட்டாமல் உலகத்தில் யார் சொல்லி தந்தாலும் அது மார்க்கமாகாது. ஏன்னா
வஹிங்கிறது இறை செய்திங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் வரும். எனக்கு வருமா, உங்களுக்கு வருமா? எவ்வளோ பெரிய நல்லடியாராக இருந்தாலும் அவங்களுக்கு வஹி வருமா, இறை செய்தி வருமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. அவங்க தான் கடைசி நபி, அவங்க தான் கடைசி இறை தூதர். எனவே இறை தூதர்களுக்குத்தான் இறை செய்திகள் வரும். இறை செய்திகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது இறை செய்தி பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஷாபான் 15 இப்படி ஒரு நோன்பை பிடித்தது கிடையாது. ஷபே பராத்துங்கிற ஒரு பேரை வச்சது கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் எங்கேயுமே அப்படி ஒரு பேரை நம்ம பார்க்கவும் முடியாது. எனவே இப்படியான ஒரு நோன்பு கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மாசத்துல 3 நோன்பு வளமலை பிடிச்சி வர்றேன், அந்த அடிப்படையில் 14 பிடிச்சேன், 15 பிடிச்சேன், 16 பிடிக்க போறேன், இப்படி ஒருவர் பிடிப்பாருன்னா அவர் இந்த நோன்பு பிடிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. வளமலை பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு பிடிக்கிறாரு, அதுக்கும் இந்த நோன்புக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி பிடிப்பவர்களை நாம் தடுக்க முடியாது. ஆனால் பராத்து நோன்பு என்று பிடித்து ரொட்டி சுட்டு கொடுத்து, கொல்கட்டை சுட்டு கொடுத்து இந்த மாதிரி காரியங்களை பார்ப்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் குர்ஆனையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை மாத்திரம் பின்பற்றி வாழக்கூடிய நட்பேறு பெற்ற மக்களுடைய பட்டியலில் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.